வணக்கம் நண்பர்களே, நம் சமையல் அறையில் இன்றைக்கி பர்மீஸ் ஸ்டைல் எக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எக் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 7 பல்லு பூண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 முட்டை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அரை எலுமிச்சம்பழம், இதிலேருந்து நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், வெங்காயத்தையும் பூண்டையும் ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த பூண்டை எண்ணெயில் சேர்த்து பொன்னிறமாக நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து அதே எண்ணெயில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டும் பெரிய வெங்காயமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது எக் மசாலாக்கான ஸ்டஃபிங் செய்யலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த பூண்டும் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்க போகிறோம். இப்போது இது கூட சாப் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த எக் மசாலாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது வேக வச்சு எடுத்திருந்த முட்டையை நீல வாக்கில் நடு பகுதியில் கீரல் போட்டுக்கலாம். பாதி அளவு வர வரைக்கும் நம்ம வெட்டி கீரல் போட்டுக்கணும். இந்த இடத்துல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வைக்க போகிறோம்.
இதே மாதிரி இன்னொரு முட்டைக்கும் நம்ம அந்த மசாலாவை எடுத்து ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான, ஈஸியான, அதே சமயம் வித்தியாசமான பர்மீஸ் ஸ்டைல் எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த வித்தியாசமான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சஜஷன்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம் சமையல் அறையில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.